தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியாக உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்தில் இல்லாத ஒரு எழுச்சியை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்கள் தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசாக காவல்துறை பெருசாக சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூரில் சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பல தகவல் கொடுத்தாங்க. அதனால தான் கடைசி நிமிஷத்தில் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் கேன்சல் பண்ணோம். ஆனால் எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூரில் நாங்கள் நாமக்கல்லில் முடிச்சுட்டு, நாமக்கல்லில் நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரமாகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னென்னா, கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லேயே அந்த பாலத்துக்கிட்ட என்னை கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்கள் சன் டிவின்னு தெரியும், என்னை பேச விடுங்க. என்னை பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாளாக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். நாங்கள் உண்மையை சொல்லணும். நாங்கள் பேசிக்கிறோம். நாங்கள் பேசுகிறோம் சார். நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அலோவ் பண்ணுங்க. நாங்கள் பேசுகிறத கேட்குறோம். நீங்கள் அமைதியாக இருங்க. ஸோ கரூரில் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை நான் மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். கரூரில் போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை. அவங்க தான் வரவேற்றாங்க. அவங்க தான் திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் ரோப்பை கொண்டு வந்து வச்சா